நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். வனஸ்தாயினுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக ஆக்கிய இந்த ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் நாம் எல்லாம் அல்லாஹுவை அவனுடைய இல்லத்தில் வணங்குவதற்காக ஒன்றாக குழுமியிருக்கிறோம். சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் புறத்தில் இருந்து ஸலவாத்தையும் சலாமையும் அவனுடைய இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிலவச் செய்வானாக. அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து அருளையும் அமைதியையும் அவனுடைய இறுதி தூதரின் காலத்தில் வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் அதற்கு பிறகு வந்த தாபியின்கள், தபவு தாபியின்கள், இமாம்கள், இந்த உலகத்தில் வாழுகிற மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவச் செய்வானாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அவனை ஈமான் கொண்ட மூமின்களுக்கு அவர்களின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானுக்கு உதாரணமாக அல்லாஹ் அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் சில அறிவுரைகளை படிப்பினையாக சொல்லி காட்டுகிறார். ஒரு மூமின் ஈமான்ல உறுதிமிக்கவனாக வாழ வேண்டும் என்பதையும், ஒரு மூமினுடைய ஈமான் பலவீனமாக இருக்கக்கூடாது என்பதையும், ஒரு மூமினுடைய ஈமான் பலமாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல மிக அழகிய முறையில் அல்லாஹ் அறிவுறுத்துகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவீனமான ஈமான் எது என்பதை நமக்கு அறிவிக்கின்ற பொழுது தீமையை தடுக்கும் ஒரு வழிமுறையை நபி அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் அல்லாஹுவின் மீது ஈமான் கொண்ட ஒவ்வொரு மூமினான ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் கடமையாக இருக்கிறது. நன்மைகளை ஏவ வேண்டும், தீமைகளை தடுக்க வேண்டும். நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் காரணத்தினால் நீங்கள் தான் மிகச்சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். சூரா ஆல இம்ரான்ல, திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 3வது சூறாவில் உள்ள 110வது வசனத்தில் 110, 11 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் இன்னாசி தஅமுரூன பில் மஹ்ரூஃப்
وَتَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَتُؤْمِنُوا بِاللَّهِ. அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்களில் தோன்றிய சமுதாயத்தில் அல்லாஹ் படைத்த மனித சமூகங்களில் நீங்கள்தான் மிகச்சிறந்த சமுதாயம். அல்லாஹ் நபி அவர்களுக்கு சஹாபாக்களுக்கு சொன்ன அந்த அறிவுரை இன்னைக்கு உலகத்தில் வாழுகிற மூமின்களில் யாரெல்லாம் நன்மைகளை ஏவிக்கொண்டும் தீமைகளை தடுத்து கொண்டும் இருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு மூமினான ஆணுக்கும் ஒவ்வொரு மூமினான பெண்ணுக்கும் பொருந்தும். நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு பணியை, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு இபாதத்தை யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இபாதத்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆணுக்கும் ஒவ்வொரு மூமினான பெண்ணுக்கும் பொருந்தும். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான விஷயம் மனிதர்களில் தோன்றிய சமுதாயத்தில், அல்லாஹ் படைத்த மனித சமூகத்தில் சமுதாயத்தில் நீங்கள் தான் மிகச்சிறந்த சமுதாயம். நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள். அப்ப அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் காரணத்தினால் நீங்கள் தான் மிகச்சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதே அத்தியாயத்தில் இன்னும் அல்லாஹ் சொல்லும் போது யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொண்டே இருக்கட்டும் என்று அல்லாஹ் கட்டளை இருக்கிறான். உங்களிலே ஒரு கூட்டம், உங்களிலே ஒரு சமுதாயம் அவர்கள் நன்மையை ஏவிக்கொண்டும் தீமையை தடுத்து கொண்டும் இருக்கட்டும், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்றும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமின்களில் நன்மையை ஏவுகிறார்களோ, மக்களுக்கு மத்தியில, சமூகங்களுக்கு மத்தியில, முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியிலும் பிற மத சமூகங்களுக்கு மத்தியிலும் யார் நன்மைகளை ஏவுகிறார்களோ, யார் தீமைகளை தடுக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள்தான் மிகச்சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் நன்மையை ஏவக்கூடிய மக்களாக இருந்தால், தீமையை தடுக்கக்கூடிய மக்களாக இருந்தால் நாம் அல்லாஹ்வின் பார்வையிலே சிறந்த மக்கள். நாம் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தின்படி, அவனுடைய உத்தரவின்படி நாம் வெற்றியாளர்கள். அப்ப இந்த தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்தை நபி அவர்கள் நமக்கு எப்படி அறிவுறுத்துகிறார்கள் என்று சொன்னால், தீமையை அல்லாஹ்வுக்காக வேண்டி தடுப்பது இருக்கிறது, அது மூமினுடைய பண்பு. தீமைக்கு எதிராக குரல் கொடுப்பதும், தீமை தடுப்பதற்காக வேண்டி தீமைகள் தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக, தீமைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக குரல் கொடுப்பதும், அதற்காக வேண்டி களத்தில் இறங்கி போராடுவதும், அதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில தாவா செய்வதும் மூமினுடைய பண்பு. அப்ப நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற விஷயத்துல கூட நபி அவர்கள் நமக்கு சொன்ன ஒரு அறிவுரை என்னன்னு சொன்னா, அதிலும் பலமான ஈமானும் பலவீனமான ஈமானும் சொல்லப்படுகிறது. அப்ப நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறதுல கூட ஈமான்ல உறுதியையும் ஈமான்ல பலவீனத்தையும் நபி அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். பலமான ஈமான் எது, பலவீனமான ஈமான் எது என்று நபி அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். உங்களுடைய கண்ணுக்கு எதிராக ஒரு தீமையை நீங்கள் கண்டால், நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களின் கண்களுக்கு எதிராக ஒரு தீமையை நீங்கள் பார்த்தால் அதை நீங்கள் உங்களின் கைகளால் தடுங்கள். ஒரு தீமையை நீங்க பார்க்குறீங்கன்னு சொன்னா அந்த தீமையை உங்களின் கைகளால் நீங்கள் தடுக்க வேண்டும். உங்களின் கைகளால் தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் உங்களுடைய நாவால் தடுங்கள். அதுவும் உங்களால் இயலவில்லை என்று சொன்னால் அந்த தீமையை மனதால் வெறுத்து அதிலிருந்து ஒதுங்கி விடுங்கள். நபி அவங்க சொன்னாங்க. மூணாவது நிலை, 3 நிலை. கையால் தடுக்க வேண்டும், முடியவில்லை என்று சொன்னால் நாவால் தடுக்க வேண்டும், அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் அந்த தீமையை சகித்து கொண்டு அதோடு வாழாமல், அந்த தீமையின் கூட இருக்காமல் அதை மனதால் வெறுத்து அந்த தீமையிலிருந்து ஒதுங்கி விடுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்ப கையாலும் நாவாலும் தடுக்க முடியாமல், அந்த தீமையை கண்டு பேச முடியாமல் மனதளவுல வெறுத்து ஒதுங்கிறது இருக்கிறதே, இதுதான் பலவீனமான ஈமான் என்று சொன்னார்கள். ஈமானுடைய கடைசி நிலை இதுதான், பலவீனமான ஈமான் இதுதான். அப்ப பலமான ஈமான் எது? கையால் தடுக்க வேண்டும், இயலவில்லை என்று சொன்னால் நாவால் தடுக்க வேண்டும். அதான் பலமான ஈமான். அந்த பலமான ஈமானுக்கு உதாரணமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதமான அல் குர்ஆனில ஃபிரௌனுடைய மனைவி என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய ஆசியா அவர்களை பற்றி
அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துகிறான். ஆசியாவுடைய அந்த வரலாற்று சம்பவத்தை, அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பாராட்டக்கூடிய ஒரு அறிவுரையை, ஈமானுக்கு உதாரணமாக, மூமின்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய ஆசியாவின் செய்தியை பற்றி கடந்த வார பயான்ல உங்களுக்கு நாம நினைவூட்டினோம். அல்லாஹ் அடுத்து இன்னொரு பெண், ஈமானுக்கு உதாரணமாக, மூமின்களுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக, ஈமான்ல உறுதி மிக்கவர்களாக திகழ்ந்த, கற்பை பாதுகாத்து கொண்ட ஒரு பெண்மணி ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களின் தாயார். நபி ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களின் தாயார் மரியம்மை அல்லாஹ் நமக்கு நினைவுறுத்துகிறான். ஈமானுக்கு உறுதியாக, மூமின்களுக்கு உதாரணமாக, ஈமானிய உறுதிக்கு உதாரணமாக மரியம்மை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அந்த மரியம் அவர்களை பற்றி திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சிலாகித்து சொல்லி பாராட்டி பேசிய வசனங்கள், அல்லாஹ் திருக்குர்ஆன்ல மரியம்மை புகழ்ந்து பாராட்டி சிறப்பித்து அல்லாஹ் இறக்கி வைத்த வசனங்கள் அல் குர்ஆன்ல ஏராளமாக இருக்கிறது. மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பெயர் மாத்திரம் அல் குர்ஆனில 18 இடங்களில் வருகிறது. மரியமுடைய பெயர் மட்டும் எத்தனை இடத்துல வருது? நாம் பார்த்த வரைக்கும் 18 இடத்துல மரியம் மரியம் என்று வருகிறது. ஒரு ஆச்சரியமான தகவல் என்ன, ஒரு ஆச்சரியமான செய்தி என்னன்னு சொன்னா, இந்த உலகத்துக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர் இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை அல்லாஹ் மனித இனம் முழுவதுக்கும் நபியாக ஆக்கியிருக்கிறான், இறுதி தூதராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான், மறுமை நாள் வரைக்கும் நபியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அப்ப மறுமை நாள் வரை இறுதி தூதராக, இறுதி நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உம்மை நாம் இந்த உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாக ஆக்கியிருக்கிறோம், அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமே அருட்கொடையாக, ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இடத்தை யாரும் நிரப்பிவிட முடியாது. அவங்களுக்கு ஈக்குவலா யாருமே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகராக யாருமே கிடையாது, அவங்களுக்கு நிகர் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட நபியான அந்த அல்லாஹ்வின் தூதரான அற்புத தூதர் அவர்களுடைய பெயர் கூட முஹம்மது என்ற அந்த அற்புத பெயர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த புகழப்பட்டவர் என்ற அற்புதமான புகழுக்குரியவரான புகழப்பட்டவரான அந்த அற்புதமான நபியின் பெயர் முஹம்மது என்ற அந்த அற்புத பெயர் 4 இடங்களில் தான் வருகிறது. அஹ்மது என்று ஒரு இடத்தில் வருகிறது. அஹ்மதும் அவர்கள்தான், முஹம்மதும் அவர்கள்தான். நபி அவர்களுக்கு 5 பெயர்கள் மொத்தம். முஹம்மது என்று ஒரு பெயர், அஹ்மது என்று ஒரு பெயர், அல் மாஹி என்று ஒரு பெயர், அல் ஹாஷிர் என்று ஒரு பெயர், அல் ஆகிப் என்று பெயர். முஹம்மது என்றால் புகழப்பட்டவர் என்று அர்த்தம், அஹ்மது என்றால் புகழுக்குரியவர் என்று அர்த்தம். புகழுக்குரியவர்னா என்ன? அல்லாஹ் புகழுக்குரியவன், அவன் இறைவன் என்ற புகழுக்குரியவன். நபி அவர்கள் நபி என்ற புகழுக்குரியவர். அல்லாஹ்வும் புகழுக்குரியவன், அவனுக்கு ஈக்குவலா நபியும் புகழுக்குரியவன் சொல்லிடக்கூடாது. அந்த மாதிரி நாம நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் படைத்தவன், இறைவன் என்ற புகழுக்குரியவன். நபி அவர்கள் நபி என்ற புகழுக்குரியவர். நாம் எல்லாம் மூமின்கள், மனிதர்கள் என்ற புகழுக்குரியவங்க, அவ்வளவுதான். அப்ப புகழுக்குரியவர் அஹ்மத். அல் மாஹி அழிப்பவர். அழிப்பவர்னா என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை கொண்டு அல்லாஹ் குஃப்ரை அழிக்கிறான் என்று சொன்னார்கள். இறுதி நபி அவங்க நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு 23 ஆண்டு காலத்துல அந்த ஒட்டுமொத்த அரபு தேசத்திலும் உலகத்தில் பல நாடுகளிலும் குஃபுர் அளிக்கப்பட்டது. அப்ப நபியவர்களை கொண்டு அல்லாஹ் குஃபுரை அளித்த காரணத்தினால், குஃபுரை அளிக்கும் காரணத்தினால் அல் மாஹி அளிப்பவர் என்று பெயர். அளிப்பவர் என்று சொன்னால் குஃபுரை நிராகரிப்பை அளிப்பவர். அல் ஹாஷிர் ஒன்று கூட்டுபவர் என்று அர்த்தம். மறுமை நாளில மக்கள் எல்லாம் நஷ்டமடைந்து நரகத்திற்கு செல்லக்கூடிய மக்களாக நஷ்டமடைந்து நிற்கும் போது அந்த மக்களை ஒன்று கூட்டி அந்த மக்களுக்காக அல்லாஹ்வின் அனுமதியோடு, அவனுடைய பர்மிஷனோடு அல்லாஹ்விடத்தில பரிந்துரை செய்யக்கூடிய, சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு தகுதி இறுதி நபிக்கு மறுமையிலே அல்லாஹுவால் வழங்கப்பட இருக்கிறது. அப்படி ஒன்று கூட்டுபவர் அல் ஹாஷிர் என்ற பெயர். அல் ஆகிப் இறுதியானவர், அவங்க தான் இறுதி நபி. மறுமை நாள் வரைக்கும் அவங்க தான் நபி. அவங்களுக்கு அடுத்து எந்த நபியும் கிடையாது, எந்த ரசூலும் கிடையாது.
இப்படி 5 பேர்கள் நபி அவர்களுக்கு இருக்கிறது. அந்த 5 பேர்களில 5 பேர்களும் ஹதீஸ்களில் வருகிறது. குர்ஆன்ல வரக்கூடியது 2 பெயர். முகமது என்ற பெயர் 4 இடத்தில் வருகிறது. அஹ்மது என்ற பெயர் ஒரு இடத்தில் மட்டும் வருகிறது. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் மரியம் அவர்களுடைய பெயர் 18 இடங்களில் வருகிறது. காரணம் என்ன? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சிறந்த பெண்மணி, ஒழுக்கமான பெண்மணி, ஒழுக்கத்துக்கு உதாரணமான பெண்மணி. அதனால்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களை நேசிக்கிறான். அல்லாஹுவால் நேசிக்கப்பட்ட ஒரு பெண்மணி. 4 பெண்களை அல்லாஹ் அல் குர்ஆனிலே உதாரணமாக காட்டுகிறான். 2 பெண்கள் காஃபிர்களுக்கு உதாரணம். நூஹ் நபியின் மனைவியும் லூத் நபியின் மனைவியும் காஃபிர்களுக்கு உதாரணம். தரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத்த நூஹ் வ இம்ரஅத்த லூத். நூஹுடைய மனைவியையும் லூத்துடைய மனைவியையும் தன்னை நிராகரிக்கும் காஃபிர்களுக்கு, அல்லாஹுவை நிராகரிக்கும் காஃபிர்களுக்கு அல்லாஹ் உதாரணமாக காட்டுகிறான். அந்த 2 நபிமார்களும் நல்லடியார்கள், சாலிஹீன்கள். அல்லாஹ் அவன் தூதர்களை பத்தி சொல்லும் போது ஒரு விஷயத்தை சொல்றான், குல்லும் மினஸ் சாலிஹீன். இந்த நான் அனுப்பிய தூதர்களில், நான் தேர்ந்தெடுத்த நபிமார்களில் ஒவ்வொருவருமே சாலிஹானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த 2 அடியார்கள் நூஹ் நபியும் லூத் நபியும் சாலிஹானவர்கள். ஆனால் அந்த 2 நபிமார்களுக்கும் மனைவிகளாக இருந்தார்களே அந்த பெண்கள் தங்களின் கணவன்மார்களான அல்லாஹ்வுடைய தூதர்களான தங்களின் கணவன்மார்களுக்கு மோசம் செய்தார்கள், நம்பிக்கை மோசம் செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எந்த சத்தியத்தை நூஹ் நபி அவர்கள் சொன்னார்களோ அந்த சத்தியத்துக்கு எதிரான ஒரு பெண்மணியாக நூஹ் நபியின் மனைவி இருந்தார். காஃபிராக இருந்து காஃபிராகவே அழிக்கப்பட்டார் நூஹ் நபியின் மனைவி. லூத் நபியுடைய மனைவி, லூத் நபி எந்த சத்தியத்தை அவர்களின் சமுதாயத்துக்கு சொன்னார்களோ, எந்த ஒழுக்கக்கேடான செயல் ஒழிக்கப்பட வேண்டும் என்று தீமையை தடுக்கும் காரியத்திலே ஈடுபட்டார்களோ, லூத் நபி எச்சரித்த அந்த தீமைக்கு ஆதரவாக லூத் நபியின் மனைவி வாழ்ந்த காரணத்தினால் அழிக்கப்பட்ட அந்த அநியாயக்கார சமுதாயத்தில் ஒருத்தியாக அந்த பெண்மணி அழிக்கப்பட்டார்கள். அவர் 2 பெண்களையும் காஃபிர்களுக்கு அல்லாஹ் உதாரணமாக காட்டுகிறார். 2 பெண்களை மூமின்களுக்கு ஈமானிய உறுதிக்கு உதாரணமாக காட்டுகிறார். அதில சூரா தஹ்ரீம் 66வது சூராவில 10, 11, 12 ஆகிய 3 வசனங்கள். 10வது வசனத்தில நூஹ் நபியின் மனைவியும் லூத் நபியுடைய மனைவியும் அறிவுரையாக காஃபிர்களுக்கு உதாரணம் என்று மூமின்களுக்கு அறிவுரையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். காஃபிர்களுக்கு எச்சரிக்கையாகவும் மூமின்களுக்கு எச்சரிக்கை அறிவுரையாகவும் அல்லாஹ் நூஹ் நபி மனைவியை லூத் நபி மனைவியை சொல்லி காட்டுகிறார். மூமின்களுக்கு உதாரணமாக 11வது வசனத்தில ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவையும், 12வது வசனத்தில ஈசா நபியின் தாயார் இம்ரானுடைய மகள் அந்த மரியம்மை அல்லாஹ் படிப்பினையாக சொல்லி காட்டுறான். இம்ரான அல்லதி அஹ்சனத் ஃபர்ஜஹா ஃபனஃபஹ்னா ஃபீஹி மின் ரூஹினா வஸத்தகத் பிகலிமாத்தி ரப்பிஹா வகுதுபிஹி வகானத் மினல் கானிதீன். இந்த ஆயத்துல, இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான். சூரா தஹ்ரீம்ல 12வது ஆயத்தான அந்த கடைசி ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், மேலும் இம்ரானின் மகள் மரியம்மையும் அல்லாஹ் உதாரணமாக ஆக்கினான். எதுக்கு உதாரணம்? இறையச்சத்துக்கு உதாரணம், ஈமானுக்கு உதாரணம், ஒழுக்க சீலர் ஒழுக்கமாக கற்பை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த ஒழுக்கத்துக்கு உதாரணம். ஈமானுக்கும் தக்வாவுக்கும் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஒழுக்க முறைகளான அத்தனை அதபுகளுக்கும் ஒரு உதாரணம் மரியம். அவரை அல்லாஹ் மரியம்மை உதாரணமாக ஆக்கினார். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவர் எதனால் உதாரணமாக்கப்படுகிறார்? ஈசா நபியுடைய தாயார் மரியம், இம்ரான் என்ற அந்த நல்லடியாருடைய மகள் மரியம் எதற்காக உதாரணமாக்கப்படுகிறார் என்று சொன்னால், இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், அவர் தம் கற்பை காத்து கொண்டார். அதான் விஷயம். அந்த கற்பை காக்கிறது இருக்கிறது, ஆணுக்கும் கடமை பெண்ணுக்கும் கடமை. நபி அவர்கள் நமக்கெல்லாம் சொன்னார்கள்,
சஹாபாக்களில் இருந்து நமக்கு வரைக்கும் சொன்னாங்க, 2 தாடைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நாக்கையும் 2 தொடைகளுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய அந்த மர்மஸ்தானத்தையும் பாதுகாப்பேன் என்று எவர் ஒருவர் உறுதி அளிக்கிறாரோ, உறுதி கூறுகிறாரோ, அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று நான் உறுதி கூறுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 2 தாடைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நாக்கு தான் ஒரு மனிதன் நரகத்துக்கு போறதுக்கு காரணமாக இருக்கிறது. அதாவது உலகத்தில் மிக கொடிய ஆயுதத்துக்கு உதாரணமாக மனிதனின் நாக்கைத்தான் சொல்வார்கள். மனிதனின் நாக்கு இருக்கிறதே, நல்லதை பேசினா நல்லது நடக்கும், கெட்டதை பேசினா கெட்டது நடக்கும். அப்ப பொய்ய பேசினா அந்த பொய்ய உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு பல பேர் அதால் பாதிக்கப்படுவாங்க. அப்ப 2 தாடைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நாக்கு, 2 தொடைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த மறைவிடம், இரண்டையும் எவர் பாதுகாப்பேன் என்று உறுதி அளிக்கிறாரோ அவருக்கு எது உறுதி செய்யப்படுகிறது? ஜன்னத், சொர்க்கம் உறுதி செய்யப்படுகிறது. இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை பார்க்கிறோம். முஸ்லிம் சமூகத்தில் உள்ள ஆண்கள் மாற்று மத பெண்களை காதலித்து வீட்டை விட்டு ஓடி போவதும், அந்நிய பெண்களோடு பழக்கம் ஏற்படுத்தி கொண்டு பல இடங்களில் கழுதைகளை போன்று சுற்றி கொண்டிருப்பதும் நம் கவனத்துக்கு வருகிறது. அதே போன்று முஸ்லிம் சமூகத்தில் உள்ள பெண்கள் தங்களின் பெற்றோர்களின் பெயர்களை கெடுப்பது போன்று, தன் சமூகத்தை தலகுனிய செய்வது போன்று முஸ்லிம் சமூகத்தில் உள்ள பெண்கள் ஸ்கூலுக்கு படிக்க போற இடத்துல, கல்லூரிக்கு படிக்க போற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல மாற்று மதத்தவனோட நெருங்கி பழகுவதும், அவனை காதலிப்பதும், அவனோட ஊரு சுத்தி வீட்டை விட்டு ஓடி போறதும், வெளியே விஷயம் தெரிஞ்சிட்டா அவனை இஸ்லாத்துக்கு கொண்டு வர்றதும், அவனுக்கே அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதும், இதுதான் இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. சில தினங்களுக்கு முன்பு நம்ம பையன் நம்மள்கிட்ட சொன்ன ஒரு தகவல், தொழுகைக்காக இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவனும் தான் இருக்கான், நம்மள்கிட்ட சொன்ன ஒரு தகவல், ஒரு புர்கா போட்டு ஃபர்தா அணிந்து கொண்டு ஒரு இஸ்லாமிய பெண் இந்த நகரத்துல நம்ம ஊர்ல மாற்று மதத்தவனோட பைக்ல போகுது. இவன் அந்த பெண்ணை கண்டிச்சிருக்கான், இஸ்லாத்துல இது தவறுமா, நீ ஒரு முஸ்லிம் பெண்ணு ஃபர்தா அணிஞ்சுக்கிட்டு அந்நிய ஆணோடு இப்படி பைக்ல போகலாமா, சரியா இது அல்லாஹ் நமக்கு ஹராமாக்குன விஷயம். அதை அந்த பெண்ணை திட்டல, அடிக்கல, கோவப்படல, கண்ணியமான முறையில் எடுத்து சொல்லியிருக்கான். அதுக்கு அவ என்ன சொல்லியிருக்கானா, அது ஏன் இஷ்டம், நான் அப்படித்தான் இருப்பேன், நீ என்ன எனக்கு அட்வைஸ் பண்றது, நீ என்ன எனக்கு எடுத்து சொல்றது, என் விஷயத்துல நீ யார் தலையிடுறதுக்கு, இன்னைக்கு தான் நடக்குது. அவ இப்படி பேசிட்டாலே நம்ம கோவப்பட்டா நம்ம மேல வழக்கு, எஃப்ஐஆர், கேஸ், கோர்ட்டு நிலையம். இதுதான் இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்துடைய நிலைமை. அப்ப கற்புனா என்ன அப்படிங்கிறத சொல்லித்தர வேண்டிய ஒரு விஷயமாக இன்னைக்கு மாறிவிட்டது. ஒரு காலத்துல கற்பை ஒரு மூல காரணமாக வைத்து உருவாக்கப்பட்ட சமூகம் முஸ்லிம் சமூகம். கற்பு பாதுகாப்புன்னு சொன்னா அதுக்கு உதாரணமா யாரை காட்டுவாங்கன்னா முஸ்லிம் சமூகத்தில் உள்ள பெண்களைத்தான் காட்டுவாங்க. முஸ்லிம் பெண்கள் தேவையில்லாம வீட்டை விட்டு வரமாட்டாங்க, ஃபர்தா இல்லாம அவங்கள பார்க்க முடியாது, அந்நிய ஆண்கள்கிட்ட பேச மாட்டாங்க, அந்நிய ஆண்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க, முஸ்லிம் பெண்களை மாதிரி கட்டுப்பாடோடு ஒழுக்கமா யாருமே வாழ முடியாதுன்னு சொல்லப்பட்ட ஒரு நிலைமை என் வயது உடையவர்களான் சிறுவர்களாக இருக்கும் போது கண்ணால் பார்த்தது. முஸ்லிம் பெண்கள் தான் ஒழுக்கமானவங்கன்னு சொல்லி பள்ளிக்கூடத்துல நான் சிறுவனாக இருந்து படிக்கும் பொழுது எனக்கு பாடம் நடத்தி ஆசிரியரே சொன்ன தகவல், முஸ்லிம் பெண்கள் ஒழுக்கமானவர்கள் என்று சொல்லி கொடுத்தார்கள். அப்படி முஸ்லிம் சமூக பெண்கள் ஒழுக்கத்துக்கு உதாரணமாக ஒரு காலத்திலே திகழ்ந்தார்கள். இன்றும் சில தெருக்கள் இருக்கிறது மதுரையில, அந்த தெருக்களில் மாற்று மதத்தவர்கள் வருவதற்கு யோசிப்பார்கள். முஸ்லிம் வீடுகளுக்குள் ஒரு மாற்று மதத்தவன் ஈஸியாக நுழைந்து விட முடியாது. எல்லா ஊர்லயும் இன்னைக்கு இந்த நிலைமை இருக்கிறது. மற்ற வீட்டுல நுழைகிற மாதிரி முஸ்லிம் வீட்டுல நுழைஞ்சிட முடியுமா எவனாவது? அது எந்த ஊரா இருக்கட்டும், முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளில் முஸ்லிம்களுடைய வீட்டுல, பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டுல மாற்று மதத்தவர்கள் வீட்டுக்குள்ள நுழைகிற மாதிரி முஸ்லிம் சமூகத்தின் வீட்டுக்குள்ள எவனும் நுழைஞ்சிட முடியாது. நுழைஞ்சா பெரும் விளைவுகள் ஏற்படும். இந்த ஒழுக்க நெறிமுறைகள், இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் எதை கொண்டு அமைக்கப்பட்டது? ஈமானிய உறுதி, கற்பு பாதுகாப்பு, பெண்கள்கிட்ட இருந்த அந்த கட்டுப்பாடு, ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம் அன்னைக்கு நம்ம பெண்கள்கிட்ட நிறைய இருந்தது. அதனாலதான் நம்ம தாய்மார்கள்ட்ட அதெல்லாம் இருந்ததுனாலதான் நம்மளை கரெக்டா வளர்த்தாங்க. மதுவின் பக்கம் சென்று விடாமல், ஜினாவின் பக்கம் சென்று விடாமல்,
மார்க்கத்தின் பக்கம் செல்லக்கூடியவர்களாக எங்களை போன்றவர்களை உருவாக்கியதற்கு காரணம் அந்த தாய்மார்கள்ட்ட இருந்த ஈமானும் இபாதத்தும் தான் எங்களை அப்படி உருவாக்கியது. இன்னைக்கு நிறைய மக்களை அப்படித்தான் அது உருவாக்கியது. ஆனால் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் நிலையை பார்த்தால் இவர்களே இப்படி இருக்கிறார்களே, ஈமான்னா என்னன்னு தெரியாம, ஒழுக்கம்னா என்னன்னு தெரியாம, அக்கீதானா என்னன்னு தெரியாம நம்ம பெண்கள் இருக்கிறார்களே, இவர்கள் திருமணம் முடித்து இவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தால் அந்த பிள்ளைகளை இவர்கள் எப்படி வளர்க்கப் போகிறார்கள் என்று கேள்வி கேட்கிற அளவுக்கு நம் பிள்ளைகளுடைய நிலை இருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த கற்பை பாதுகாக்கிற விஷயத்துல அவ்வளவு தூரம் நமக்கு அல்லாஹ் வலியுறுத்துகிறான். மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் ஒரே ஒழுக்கத்தை தான் சொல்லி தருகிறான். ஆனால் பெண்களுக்கு ஒழுக்க விஷயத்துல ஒரு விஷயம் கூடுதலாக சொல்லப்படுகிறது, அதுதான் ஹிஜாப். அவர்கள் தங்களுடைய உடல் அழகை முழுவதுமாக மறைக்க வேண்டும் என்று பெண்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அவர்கள் தங்களுடைய ஜீனத்துகளை, அலங்காரங்களை வெளிப்படுத்த கூடாது என்று அல்லாஹ் பெண்களுக்கு வலியுறுத்துகிறான், கட்டளையிடுகிறான். அப்ப இஸ்லாம் என்பது ஒழுக்க நெறியோடு அமைந்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் மரியம்ம உதாரணமா காட்டுறதே இந்த கற்பு ஒழுக்கத்துக்காக, சுய தனி மனித சுய ஒழுக்கத்துக்காகத்தான் அல்லாஹ் முன்னுதாரணமாக காட்டுகிறான். கற்பு, சுயமரியாதை, சுய தனி மனித ஒழுக்கம் என்பதோடு ஈமானிய உறுதிமிக்க பெண்ணாக மரியம் அவர்கள் திகழ்ந்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர் தம் கற்பை காத்து கொண்டார். அடுத்து அல்லாஹ் சொல்றான், நாம் அவருடைய நம் ரூஹில் இருந்து ஊதினோம், நம் ரூஹில் இருந்து அவருக்கு நாம் ஊதினோம். எதை? குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் ஊதினான். மேலும் அவர் தம் இறைவனின் வார்த்தைகளையும் அவனுடைய வேதங்களையும் உண்மைப்படுத்தினார். அல்லாஹ்வுடைய வார்த்தையை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க உண்மைப்படுத்தினாங்க. அல்லாஹ்வின் வேதங்களை உண்மைப்படுத்தினாங்க. அல்லாஹ்வின் வேதங்கள்னா என்ன? நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த தௌராத் வேதத்தையும், ஜக்கரியா நபிக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும், ஜக்கரியா நபியின் மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய வஹியையும், தன்னுடைய மகனான ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த இன்ஜீல் வேதத்தையும் உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணாக அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய பெண்ணாக இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தையை, அல்லாஹ்வுடைய கலாமை உண்மைப்படுத்தக்கூடிய பெண்ணாக இருந்தாங்க. அல்லாஹுவை வணங்கி வழிபட்டவர்கள், இபாதத்து செய்தவர்களில் ஒருவராக இருந்தார்கள். அதனாலதான் அல்லாஹ் ஒரு மிகச்சிறந்த முன் உதாரணமாக மரியம்மை மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பெற்றெடுத்தது ஒரு பெண், வளர்த்தது ஒருத்தர். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இம்ரான் என்ற ஒரு நல்ல மனிதருக்கு தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க மகளாக பிறக்கிறாங்க. மரியம் அவங்க குழந்தையாக, அவர்களின் தாயாருடைய கருவறையில குழந்தையாக இருக்கும் போது மரியம் அவர்களுடைய அம்மா இம்ரானின் மனைவி அல்லாஹ்ட்ட ஒரு நேர்ச்சை பண்றாங்க. அல்லாஹ் எனக்கு பிறக்கக்கூடிய ஆண் வாரிசை, ஆண் குழந்தையை உனக்காக நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட வாக்கு கொடுக்குறாங்க. அல்லாஹ்ட்ட நேர்ச்சை பண்ணி தனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு நினைக்கிறாங்க. அவங்க குழந்தைய பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா பிறந்தது ஆண் பிள்ளை இல்லை, பெண் பிள்ளை. பார்த்து ரொம்ப கவலைப்பட்டாங்க. நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும், அது அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணிக்கலாம் நினைக்கும் போது அல்லாஹ் நமக்கு பெண் பிள்ளையை கொடுத்து விட்டானேன்னு நினைச்சு அவங்க கவலைப்பட்டாங்க. ஆனா ஒழுக்கத்துக்கு உதாரணமாக, ஈமானுக்கு உதாரணமாக, அல்லாஹுவால் நேசிக்கப்பட்ட ஒரு பெண்மணியாக மரியம் வளர்ந்தாங்க. அவங்கள வளர்த்தது யார்? நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். மரியமுக்கும் மரியமின் மகனான நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. உலகத்துல எந்த மனிதருக்கும் இல்லாத சிறப்பு, எந்த மனிதருக்கும் இல்லாத தனி தகுதி ஒன்று இருக்கிறது. என்ன தகுதி என்று சொன்னால், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பெற்றெடுப்பதற்கு முன்பு அவர்களின் தாயார் அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க. என்ன துஆ? இறைவா, எனக்கு பிறக்கக்கூடிய இந்த குழந்தையை உன்னால் விரட்டப்பட்ட மூமின்களின் விரோதியான, உன்னுடைய விரோதியான அந்த ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து
எனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளையை சைத்தானின் தீங்கை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பாதுகாப்பு தேடினாங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல யாருக்காவது குழந்தை பிறக்கிறதா இருந்தா கண்டிப்பாக நாம இந்த துவாவை ஓத வேண்டும். அல்லாஹ் பிறக்கக்கூடிய பிள்ளைய மூமினான பிள்ளையாக பிறக்கவை, சாலிகான பிள்ளையாக வளரவை, விரட்டப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கை விட்டு எங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளையை நீ காப்பாற்றுன்னு சொல்லி நமக்கு பிறக்கக்கூடிய நம் பிள்ளைகளுக்கு பிறக்கக்கூடிய நம் இரத்த பந்த உறவுகளுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளை ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடத்தில பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக நாம் பாதுகாப்பு தேட கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி பாதுகாப்பு தேடிதான் மரியமுடைய அம்மா மரியம்மை பெத்தெடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான செய்தியை நமக்கு சொன்னாங்க. உலகத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையை ஷைத்தான் தீண்டுகிறான். அவன் தீண்டுகிற காரணத்தினால்தான் பிறந்த உடனே குழந்தை கூக்குரல் எழுப்புகிறது. குழந்தை பிறந்த உடனே சத்தமிடுறதுக்கு என்ன காரணம்? பிறந்த குழந்தையை ஷைத்தான் தீண்டுறான். தீண்டுறதுனாலதான் அந்த குழந்தை கத்துது. உலகத்திலேயே அல்லாஹ் பிறக்க வச்ச குழந்தைகளில் 2 குழந்தைகளை மாத்திரம் ஷைத்தான் தீண்டவே இல்லை. ஒரு குழந்தை மரியம், இன்னொரு குழந்தை அந்த மரியமுக்கு பிறந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவங்க உலகத்திலேயே பிறந்த உடனே ஷைத்தானால தீண்டப்படாத குழந்தைங்க 2 பேர். ஒன்னு மரியம், இன்னொன்னு மரியமுக்கு பிறந்த ஈசா நபி. அவங்க வளர்ந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க வளர்ந்து ஆளாகி திருமண வயதை அடைந்த நேரத்தில் எந்த ஒரு ஆணையும் ஏறெடுத்து பார்க்கவில்லை. அவங்க வாழ்க்கையில அவங்க ஆண்கள் சொல்லி ஏறெடுத்து பார்த்திருந்தா 4 ஆண்களை தான் பார்த்திருக்க முடியும். வரலாறுகளை பார்த்தா அப்படிதான் தெரியுது. அவங்கள பெத்த அப்பா இம்ரானை பார்த்திருக்கலாம், வளர்ச்சவர் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள பார்த்திருக்கலாம். ஜக்கரியா நபிக்கு பிறந்த பிற்காலத்துல வயசான காலத்துல பிறந்த அவருடைய மகன் யஹ்யா நபியை பார்த்திருக்கலாம். தனக்கு பிறந்த மகன் ஈசா நபியை பார்த்திருக்கலாம். இந்த 4 ஆண்களை தான் அவங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. வேற யாரையும் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. 5ஆவதா ஒரு ஆணை பார்த்தாங்க. அவர்தான் மலக்குகளுடைய தலைவர் ஜிப்ரீல். ஆண் உருவத்துல வந்தார். அப்ப ரொம்ப ஒழுக்கமிக்க ஒரு பெண்மணியா அவங்கள உருவாக்குனது ஜக்கரியா நபி. ஒழுக்கமிக்கவர்களாக உருவானார்கள். அவங்க ஒரு அறையில தனியாக இருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மனித உருவத்துல வர்றாங்க. தன்னை நோக்கி வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து சத்தம் கொடுக்குறாங்க. நீ அல்லாஹ்வுக்கு பயந்த ஒரு மனிதனா இருந்தா, நான் ஒரு பெண், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு மூமினான பெண், நான் தனியாக இருக்கிறேன், நீ அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக இருந்தால் என் கிட்ட நீ வராது என்று திட்டுகிறார்கள், சத்தமிடுகிறார்கள். கிட்ட போய் ஜிப்ரீல் சொல்லுகிறார், உனக்கு அல்லாஹ் ஆண் வாரிசை தரப்போகிறான், உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது, ஒரு மகன் பிறக்க போறாரு நற்செய்தி சொல்றாங்க. அப்பதான் தெரியுது வந்தவர் ஜிப்ரீல். அப்ப உடனே கேட்கிறாங்க, எந்த ஒரு ஆணும் என்னை தீண்டவில்லை, நான் யாரையும் திருமணம் செய்யவில்லை, என்னிடத்தில் எந்த தவறும் இல்லை, எப்படி எனக்கு குழந்தை உண்டாகும் என்று அவர்கள் கேட்கும் போது, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவன் எந்த பொருளாகவும் இல்லாத நேரத்தில் யாரையும் எதையும் படைக்க நாடினால் உடனே படைத்து விடுவான், இது அல்லாஹ்வுடைய விருப்பம் என்று சொன்னார்கள். ஒரு திருமணமாகாத கன்னி பெண்ணிடத்தில திருமணமாகாமல் உனக்கு குழந்தை பிறக்க போகுது சரியான்னு கேட்டா எந்த பெண்ணும் ஒத்துக்காது. நல்ல பெண்ணும் ஒத்துக்காது, கெட்ட பெண்ணும் ஒத்துக்காது. திருமணமே முடிக்காம உனக்கு ஒரு பிள்ளை பிறக்குன்னு சொன்னா யாராவது ஏத்துக்குவாங்களா? யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க அதுக்கு தயாரானாங்க. ஏன் அல்லாஹ் ஆசைப்படுறான்? ஏன் ரப்பு எந்த ஒரு ஆணையும் நான் திருமணம் செய்யாமல் எனக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறான், அதுக்கு நான் தயாராகி விட்டேன், என் ரப்புக்கு நான் கீழ்ப்படிந்து விட்டேன் என்று கீழ்ப்படிந்தார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். அவர்கள் தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். குழந்தையாக இருக்கும் போது மக்களிடத்தில் பேசியவர் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளையும் அவன் வேதங்களையும் உண்மைப்படுத்தக்கூடியவராக, கற்பை பாதுகாக்கக்கூடியவராக மரியம் திகழ்ந்தார் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி சஹாபிய பெண்களும் அல் குர்ஆன்ல அல்லாஹ் பாராட்டக்கூடிய ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவும் அல்லாஹ் அல் குர்ஆன்ல பல இடங்களில் பாராட்டுகிற மரியமும் எப்படி ஒழுக்கமிக்கவர்களாக ஈமான்ல உறுதிமிக்கவர்களாக வாழ்ந்தார்களோ, அப்படிப்பட்ட ஒழுக்கமிக்க மக்களாக நாம் வாழ்வதற்கு, ஈமான்ல உறுதிமிக்க மக்களாக நாம் வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.